அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. ஓம் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவத்து மே சதா. நிதயே சர்வ வித்யானாம் விஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. ஸ்ரீதட்சிணாமூர்த்திசுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்திரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகஞ்சாபி நமாமி வித்யை. ஓம் சகனாபவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. திருக்குறள் பாயிரத்தில் அரண் வலியுறுத்தல் என்ற 4வது அதிகாரம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருக்குறள் அறத்தை சொல்வதை முக்கியமாக விஷயமாக கொண்ட நூல். திருக்குறளினுடைய விஷயம் என்ன, முக்கியமான விஷயம் என்ன, மைய கருத்து மைய உபதேசம் என்ன என்றால் அறம் என்பதுதான். அதனால் விஷயத்தை பாயிரத்தில் இறைவணக்கம் குரு வணக்கம், அதன் பிறகு நூலினுடைய விஷயத்தை சொல்லுகின்றார். அதோடு இந்த அறம் தர்மமானது ஏன் பின்பற்ற வேண்டும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் அது பேசப்பட வேண்டியது, ஏன் அது கற்றுக்கொள்ளப்பட வேண்டியது, அறிந்து கொள்ளப்பட வேண்டியது, பிறகு கடைபிடிக்கப்பட வேண்டியது என்பதை வலியுறுத்தி சொல்லுகின்றார். அதனுடைய பிரயோஜனத்தையும் சொல்லுகின்றார். அதனால் இந்த 10 குறள்களில் நம்ம பார்த்தோம். முதல் 2 குறள்களில் அறத்தினுடைய பயன் என்ன, ஆக்கத்திற்கு அதுவே காரணமாக இருக்கின்றது, அந்த அறம் பின்பற்றப்படாத பொழுது அதுவே கேட்டிற்கும் துன்பத்திற்கும் காரணமாக இருக்கின்றது. இப்போ தர்மத்தை செய்ய வேண்டும். ஏன் செய்ய வேண்டும்னா, நம்ம எல்லோரும் விரும்புகிறது இன்பம்தான். அந்த இன்பத்திற்கு சாதனமாக தர்மம் இருக்கின்றது. ஆகவே இன்பத்தை விரும்புகின்ற ஜீவர்கள் அதற்கு அறத்தை செய்ய வேண்டும். ஆனால் அறம் செய்தல் ஆக்கத்திற்கு காரணம். 2 சொன்னார். ஆக்கம்ங்கிற பொழுது நமக்கு இன்பம் என்கிற பொழுது சிற்றின்பம் பேரின்பம்னு 2ஆக இருக்கின்றது. உலகியல் இன்பம், அப்புறம் ஆத்ம இன்பம், ஆத்மானந்தம். இந்த 2ற்குமே அறமானது சாதனமாக இருக்கின்றது. அதனால் மனிதனுடைய புருஷார்த்தம் நிறைவேறுவதற்கு அறம்தான் மூலமான சாதனம். ஆகவே அறத்தை மனிதர்கள் பின்பற்ற வேண்டும். அதனுடைய வலிமையை சக்தியை அறிந்து கொண்டு முறையாக அதை கடைபிடிக்க வேண்டும். முதல்ல சொல்லிட்டார். அப்புறம் அதை கடைபிடிக்கிறதுனால இன்பம் வருகிறது என்பது மட்டுமல்ல, கடைபிடிக்கவில்லை என்றால் துன்பம் வரும். துன்பம் வரும். துன்பத்தை யாரும் எந்த ஜீவனும் விரும்பவில்லை. இப்போ நம்மளுடைய துன்ப நிவர்த்தி, துக்க நிவர்த்தி, பரமானந்த பிராப்தி, அதான் மோட்சத்துக்கு சொரூபமாகவே சொல்கிறோம். மோட்சம்னா என்ன, மோட்ச லட்சணம் என்னன்னா சர்வ துக்க நிவர்த்தி பரமானந்த பிராப்தி என்பதுதான். இந்த எல்லா துக்கங்களிலிருந்தும் துக்கத்திற்கு காரணம் அறத்தை விட்டது. அதனை மறத்தலின் கேடில்லை அப்படின்னு சொன்னார். அறத்தை மறக்கிறது தான், அறத்தை விடுதல் என்பது தான், அறத்திற்கு விரோதமான செயல்களை செய்தல் என்பது தான் நம்முடைய துன்பங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. இப்போ துன்பத்திலிருந்து விலக வேண்டும் என்றால் தர்ம விரோதமான செயல்களிலிருந்து மனிதன் விடுபட வேண்டும். இப்போ எது தர்மம் எது தர்ம விரோதம், எது தர்மம் எது அதர்மம் என்பதை மனிதன் அறிந்திருக்க வேண்டும். அதுதான் கல்வி உண்மையிலேயே கொடுக்க வேண்டியது. கல்வி எது செய்யப்பட வேண்டியது, எது விளக்க வேண்டியது என்ற ஞானத்தை கல்வியானது கொடுக்க வேண்டும். அப்புறம் அதோட பொருள் இன்பத்திற்கான சாதனங்களை சொல்லுதல்ங்கிறது கல்வியினுடைய 2வது பகுதி.
முதல் பகுதி வாழ்க்கை எதற்காக, எப்படி, எதை செய்தால் நமக்கு இன்பம் வரும், எதை செய்தால் துன்பம் வரும், ஆகவே துன்பம் வேண்டாம் என்றால் எதையெல்லாம் நாம் விளக்க வேண்டும், இன்பம் வேண்டும் என்றால் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அந்த விவேகம், அந்த ஞானம் கல்வி கேள்விகளால் நமக்கு வர வேண்டியது. அதில் வேதத்தினுடைய விஷயமாகவே நம்ம அதான் சொல்கிறோம். விதி நிஷேதம், எது விதியோ அதை வேதம் சொல்லுகின்றது, எது நிஷேதம் என்பதையும் சொல்லுகின்றது. அதனால் தர்மசாஸ்திரம் வேதத்தினுடைய கர்ம காண்டம் பூர்வபாகம் விதி நிஷேதத்தை தான் சொல்லுது. எதெல்லாம் விதி, எதெல்லாம் மனிதனுக்கு புருஷார்த்தத்தை தரத்தக்கது, உறுதி பயன்களை தரத்தக்கது என்பதும், எதெல்லாம் கேட்டிற்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்லி அதெல்லாம் விளக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றது. அந்த ஞானம்தான் சாஸ்திரம், ஒரு மதம் நமக்கு தர வேண்டிய ஞானம். தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, தனி மனிதன், சமூகம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் துன்பத்திற்கு காரணம், உயிர்களுடைய துன்பத்திற்கு காரணம் என்ன, இன்பத்திற்கு காரணம் என்ன. அதனால் துன்ப துக்க ஹேத்து, சுக ஹேத்து அதை சொல்லணும். வேறு விதமாக சொன்னால் பந்த காரணம், மோட்ச காரணம். பந்த காரணம், ஒரு மதம்னா என்னென்ன, பந்த காரணம் என்னன்னு சொல்லணும், மோட்ச காரணம் என்னன்னு சொல்லணும். அப்புறம் பந்தத்திலிருந்து விடுபடுவது எப்படி என்பதை சொல்ல வேண்டும். அப்படி சொல்கிறது தான் மதம். அதனால் மனிதனுடைய இந்த மற்ற உயிர்களை விட மனிதன் மேலானவனாக இருக்கின்றான். அந்த மேலானவனாக இருக்கிறதுக்கு காரணம் அவனுடைய விவேகம், அறிவு. இப்போ அந்த அறிவினால் அவன் என்ன செய்ய வேண்டும், எது தனக்கும் மற்ற உயிர்களுக்கும் துன்பத்தை தருமோ அதை விளக்குவதற்கான செயல்களை செய்ய, அந்த செயல்களை செய்யக்கூடாது, அல்லது விளக்குவதற்கான தர்மத்தை செய்ய வேண்டும். அப்படி இந்த திருக்குறள் தர்மத்தை, அப்படிப்பட்ட தர்மத்தை, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று எதெல்லாம் நமக்கு கேட்டை தரும் பார்க்கிறோம். வெகுளாமை, பயனில சொல்லாமை, பிறன்மனை விழையாமை, கல்லாமை, இப்படி பல செய்யக்கூடாததுங்கிறதையும் வலியுறுத்தி சொல்கிறார். அவர் எதெல்லாம் செய்யணுங்கிறதும் அன்புடைமை, அறிவுடைமை, அருளுடைமை, பண்புடைமை, ஒழுக்கமுடைமை, ஊக்கமுடைமை என்று, பொருளுடைமை என்று எதெல்லாம் தேவை என்பதையும் சொல்லுகின்றார். இந்த தர்மம் அது நமக்கு இன்பத்தை தரத்தக்கது. தர்மத்தை விடுதல் என்பது துன்பத்திற்கு கேது. இல்லை, தர்மத்தை அதனை மறத்தலின் ஒங்கில்லை கேடுங்கிறார். அதில் கூட கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. தர்மத்தை மறத்தல் என்பது அதர்மத்தை செய்தல்னு சொல்லலை, நேரடியாக தர்மத்தை செய்தல் நன்மையை தரும்னு சொன்னார். அப்போ அதர்மத்தை செய்தல் துன்பத்தை தரும்னு சொல்லாமல் தர்மத்தை மறத்தல் துன்பத்தை தரும்னு, கேட்டை தரும்னு சொல்கிறார். ஏன் தர்மத்தை மறத்தல்னா, ஏன்னா இந்த தர்ம எது நல்லது கெட்டது என்பது இயல்பாகவே நம்ம மனதில் விருப்பு வெறுப்பு இருக்கின்றது, எதை வேணாலும் செய்கின்றோம். அதில் கெட்டதை நம்ம விரும்பி செய்யணுங்கிறதுல அது இயல்பாகவே இருக்கின்றது. அதை விளக்குவதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டும். அதை விளக்குவதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டும். அங்கிருந்து நீயே அண்மை பண்ணிடலாம். நல்லதும் கெட்டதும் எது நமக்கு இயல்பாகவே ஒரு பகுத்தறிவு இருக்கின்றது, எது நல்லது கெட்டது என்று ஆராய்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு இயல்பாகவே மனிதனுக்கு இருக்குது. சாஸ்திரம் படித்து தான் அதை தெரிந்து கொள்ளணுங்கிறது இல்லை. சாஸ்திரம் ஒரு சகாயம் பண்ணுது. மனித அறிவிற்கு எட்டாத விஷயங்களில் அதிர்ஷ்டமாக ஏற்படக்கூடிய புண்ணிய பாப்ப பலன்களுடைய அடிப்படையில் சாஸ்திரம் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் சாமான்யமாக மனிதனுக்கே ஒரு அறிவு இருக்கின்றது. அதான் மனிதனுடைய விசேஷம்னு சொல்கிறோம். அப்போ எது நல்லது கெட்டதுன்னு ஆராயக்கூடிய புத்தி சக்தி இயற்கையாக மனிதனுக்கு இருக்கின்றது. அதை யாரும் சொல்லி வரும் அப்படிங்கிறது இல்லை, அதற்கு ஒரு சாஸ்திரம் படிக்கணுங்கிறது இல்லை, இயல்பாகவே இருக்குது. சென்ற விடத்தால் சில விடா தீதொரி நன்றின் பால் உய்ப்பது அறிவுனா. அப்போ எது நல்லது கெட்டதுன்னு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த புத்தி சக்தி இருக்குது. கெட்டதை விலக்கி நல்லதை செய்யணும் அப்படிங்கிறதும் இயல்பாகவே அந்த ஊக்கம் இருக்குது. அதனால தான் எல்லோருமே நல்லவர்களாக இருக்க விரும்புகிறோம். ஏன்னா நல்லது தான் நமக்கு இன்பத்தை தருங்கிறதும் நமக்கு அனுபவத்தில் இருக்க அறிவாக
இருக்கின்றது. ஆனாலும் அதையும் மீறி நம்ம அந்த புத்திக்கு கட்டுப்படாமல் மனதிற்கு கட்டுப்பட்டு மனதிற்கு வசத்துக்கு போய் கெட்டலைக்கு எது கெட்டதுன்னு தெரிந்தும் தவறானதை செய்கின்றோம். அது ஒரு பக்கம், அது தனி விஷயம். ஆனால் இயற்கையாக நமக்கு நல்லது கெட்டதை ஆராய்ந்து அறியக்கூடிய ஆற்றல் கடவுள் கொடுத்திருக்கின்றார். அதான் மனித பிறவியினுடைய சிறப்பாக பார்க்குறோம். அதற்கு மேலே அப்போ திருஷ்டமாக இது நல்லது கெட்டதுங்கிற நம்மளால் பார்க்க முடியும். இதை செஞ்ச சாப்பிடக்கூடாததை சாப்பிட்டா வைத்த வழியும் வருதுங்கிறது தெரிகின்றது, அனுபவத்திலேயே தெரியுது. ஒரு தடவை சாப்பிட்டோம்னா இதனால் இந்த பிரச்சனை, இது நம்ம உடம்புக்கு ஒத்துக்கொள்ளலை, ஆனால் இது வேண்டாம் அப்படின்னு விளக்க முடியுது, அது தெரிகின்றது அனுபவத்தில். அப்புறம் இது சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்குது, உடம்பு சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்குது, இது ஆரோக்கியத்தை தரும் அப்படிங்கிறதும் தெரிகின்றது. அப்படி நம்ம பார்க்குறோம். ஆனால் எது நமக்கு தேவையில்லைங்கிறது மனிதனுக்கு மட்டுமல்ல, மனிதனுக்கு கீழே எல்லா உயிரினங்களுக்கும் அந்த விவேகம் இருக்குது. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எது நமக்கு இன்பத்தை தரும், எது நமக்கு துன்பத்தை தரும்ங்கிறது அதற்கு ஒரு உள்ளுணர்வாகவே இருக்கின்றது. இன்பத்தை தரக்கூடியது வந்தால் விரும்பி போகுது, துன்பத்தை தரக்கூடியது வந்தால் அதிலிருந்து விலகி போக அது முயற்சிக்கின்றது. நாயினா கல் எடுத்தாக்கா ஓடி போயிடுது. அப்போ அதுக்கு இவன் அடிப்பா துன்பம் வருங்கிறது தெரிகின்றது. ஏதோ பிஸ்கட் வச்சுருந்தாக்கா உடனே வாழாட்டிட்டு வருது. அப்போ அதை சாப்பிட்டா நமக்கு இன்பம் வருங்கிறது இயற்கையாகவே தெரியுது. அது ஒன்றும் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வரல, அது அனுபவத்திலேயே தெரிகின்றது. மனிதனுக்கு அது அப்படி இருக்கின்றது, எல்லா உயிரினத்துக்குமே இருக்குது. அப்போ அதற்கும் மேலே சாஸ்திரம் நமக்கு இந்த சாமானிய விவேகத்துக்கு மேலே சாஸ்திரம் என்ன நமக்கு அறிவை கொடுக்கின்றது? இந்த புண்ணிய பாபத்தை பற்றி. இப்போ பிரத்யக்ஷமாக நமக்கு திருஷ்டமாக தெரிகிற விஷயத்தில் இது நல்லது கெட்டதுன்னு நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அதிர்ஷ்டமாக சில விஷயங்கள் இருக்குது, அது பார்க்கறதுக்கு நல்லதாக தெரியும், ஆனால் அதனுடைய பின்விளைவு தவறானதாக, அது துன்பத்தை தருவதாக இருக்கும். அப்படி திருஷ்டமாக தெரியக்கூடிய பலன் இல்லை, திருஷ்டமாக தெரியாததை, திருஷ்டமாக அதனுடைய பலன் எதற்கெல்லாம் திருஷ்டமான பலன் தெரியாதோ அதை சாஸ்திரம் சொல்லி இதை நீ செய்தேன்னாக்கா உனக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அப்போ என்னது? அதிர்ஷ்டமாக கிடைக்கும். அது உடனே கிடைக்காது, பின்னாடி கிடைக்கும், நாளைக்கு கிடைக்கும், அடுத்த மாதம், அடுத்த வருஷம், இன்னும் அடுத்த பிறவிகளில் கிடைக்கும்னு சாஸ்திரம் அதை சொல்லுகின்றது. அதே மாதிரி திருஷ்டமாக ஒரு விஷயம் பார்த்த உடனே இது தவறு அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும், ஆனால் அது தவறு, அதனால் கேடு வரும். இப்போ குழந்தை தெரியாமல் ஒரு விஷயத்தை எடுத்து சாப்பிடக்கூடாத சாப்பிட்டுட்டு துன்பப்படுது. அப்போ அந்த நேரத்தில் அது தெரியலை, அப்பொழுது அது தெரியலை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளே போய் வேலை செய்து ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் அது நமக்கு துன்பத்தை தருகின்றது. மருத்துவத்திலையும் அப்படி பார்க்கிறோம். சாஸ்திரம் இந்த பிறவியில் இந்த சரீரத்துக்கு மட்டும் இல்லை, அது மனதிற்கு ஜீவனுக்கு கேடு தரத்தக்கது, அடுத்தடுத்த பிறவிகளில் அதனால் துன்பம் வரும்னு பாப்பம் என்று சொல்லுகின்றது. அதனால் இந்த அதிர்ஷ்டமான புண்ணிய பாப்பம் பிறகு எதிர்காலத்தில் இன்னொரு காலத்தில் துன்பத்தை தரத்தக்கது, இன்னொரு காலத்தில் இன்பத்தை தரத்தக்கது, அப்படி எந்த விஷயங்கள்லாம் இருக்கோ அதைத்தான் சாஸ்திரம் நமக்கு சொல்லுகின்றது. அதனால் இந்த நற்பண்புகள் அப்படிங்கிற பொழுது சாப்பிட்ற விஷயத்தில் நமக்கு உடனே தெரியுது, ஆனால் நற்பண்புகள் எந்த விதத்தில் நமக்கு நன்மையை செய்யும் அப்படிங்கிறது அனுபவத்தில் தான் தெரியும். குழந்தைக்கு இது நல்லது படி அப்படின்னாக்கா படிக்கிறது அதுக்கு கஷ்டமான ஒன்றா இருக்குது. ஸ்கூல் லீவுனா சந்தோஷமாக இருக்குது, அப்பா 4 நாள் லீவு அப்படின்னா சந்தோஷமாக இருக்குது. ஸ்கூலுக்கு போகிறது அப்படின்னா கஷ்டமாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே எது நன்மையை தரத்தக்கது? ஸ்கூலுக்கு போகிறது, அதனால் படிக்கிறதுனால நமக்கு ஒரு அறிவு வருகின்றது, நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளுகின்றோம், அது நமக்கு உண்மையிலேயே நன்மையை தரத்தக்கது. ஆனால் அது இப்போதைக்கு இன்பமாக இல்லை. அதனால் இன்பம் நன்மைன்னு பிரிக்கிறோம். சாஸ்திரமே இன்பம் நன்மை, ஸ்ரேயஸ் பிரேயஸ்ன்னு பிரித்து சொல்லுது. பிரேயஸ்னா இன்பம், ஸ்ரேயஸ்னா நன்மை. அதனால் நன்மை தரத்தக்கதெல்லாம் இன்பமாக இருக்கணுங்கிறது இல்லை, இன்பமாக இருக்கிறதெல்லாம் நன்மை தரத்தக்கதாக இருக்கணுங்கிறது இல்லை. ரெண்டும் ஒன்றாவும் இருக்கும். இன்பமாக இருக்கிறது நன்மையாகவும் இருக்கும், நன்மையாக இருக்கிறது இன்பமாகவும் இருக்கும். ஆனால் எப்பொழுதும் அது அப்படி இருக்கணுங்கிறது இல்லை. சிலது இன்பமாக மட்டும் இருக்கும், நன்மையாக இருக்காது. சிலது நன்மையாக இருக்கும், ஆனால் அப்பொழுது அதை அனுபவிக்கிற பொழுது அந்த நேரத்துக்கு அது இன்பமாக இருக்காது. மாத்திரை சாப்பிட்றது அது கசப்பாக இருக்குது, அது அந்த நேரத்துக்கு இன்பமாக இல்லை, அதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒன்றாக இருக்குது. ஆனால் அது உள்ளே போய் வேலை செய்து அதனுடைய பலன் கிடைக்கிற பொழுது நன்மையாகுது. அப்போ அது நன்மை.
மருந்து மாத்திரைங்கிறது நன்மை, அது இன்பம் இல்லை. அந்த நேரத்துக்கு அதை அனுபவிக்கிற பொழுது, அதை சாப்பிட்ற பொழுது, அதை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது துன்பம்னா. காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறது, யோகாசனம் பண்ணுறது, வாக்கிங் போகிறது, இது எல்லாமே அந்த நேரத்துக்கு இன்பமாக இல்லை. இழுத்து பொத்தி தூங்குறது தான் இன்பமாக இருக்குது. அதுவும் குளிர்காலம்னா மழை பெஞ்சா இன்னும் நல்லா இருக்குன்னா அது இன்பமாக இருக்குது. அது நன்மையான நன்மை இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் துன்பமாக இருந்தாலும் தொடர்ந்து செய்கிறதுனால எதிர்காலத்தில் அது நன்மையை கொடுக்கின்றது. அதனால் அதே மாதிரி கெட்ட விஷயங்கள், இந்த சாப்பிடக்கூடாத குர்குரே, இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் இருக்கு, அது சாப்பிட்றதுக்கு அந்த நேரத்தில் இன்பமாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா கலராக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா நாக்குக்கு சுவையாக இருக்குது, ஆனால் அது நன்மை இல்லை. அதுதான் சொல்கிறான். காய்கறி, கீரைகள், பழங்கள்னா காயே வைக்காதேங்கிறான் தட்டில் பசங்க பரிமாறினா. ஏன்னா அது சாப்பிட்றதுக்கு அவனுக்கு லேஸ் மாதிரி இல்லை, சாப்பிட்றதுக்கு அது சுவையானதாக இல்லை, ஜங்க் ஃபுட்டு மாதிரி அது சுவையானதாக இல்லை காய்கறிகள், கீரைகள், அதனால் வேணாங்கிறான். ஏன்னா செயற்கையாக இந்த டேஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு அதீதமான டேஸ்ட்டுக்கு நாக்கு பழகிறது, அதற்கு அடிமையாகிடுது. அதனால் இந்த நேச்சுரல் இயற்கையான டேஸ்ட் எப்பொழுதும் மிதமாக தான் இருக்கும். உப்பு, இந்த காய்கறி, கீரைகள், பழங்கள், அதில் இருக்கக்கூடிய சுவை மிதமாக இருக்குது. அது மிதமான சுவை தான் இருக்குது. அதிகமான இனிப்பு, அதிகமான புளிப்பு, அதிகமான காரம் அப்படிங்கிறது இயற்கை உணவில் இருக்காது. இயற்கை உணவில் அது மிதமாக இருக்குது. அதுலேயும் உப்பு இருக்குது. உண்மையிலே அந்த உப்பே நம்ம உடம்புக்கு போதுங்கிறான். அதுலேயும் உப்பு இருக்குது, அதுலேயும் புளிப்பு இருக்குது, அதுலேயும் காரம் இருக்குது, சில கசப்புக்கு மட்டும் கொஞ்சம் பாவக்காயில் அதிகமாக இருக்குது. ஆனால் மற்ற பெரும்பாலான உணவுகள் மிதமான சுவையில், மிதமான உப்பில், மிதமான இனிப்பில் இருக்கக்கூடியது. அறுசுவையும் மிதமாக இருக்கிறது. அப்போ அந்த மிதமான உணவு சுவை தான் சாத்விகமானது, அதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு சாஸ்திரம் சொல்லுது, மருத்துவ சாஸ்திரம் சொல்லுது. உடம்போட அமைப்பும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த செயற்கையான உணவுகள், செயற்கையாக சுவையூட்டப்பட்ட உணவுகள் மிஞ்சின சுவையுடையதாக இருக்குது. அதீதமான புளிப்பு, அதிகமான இனிப்பு, அதிகமான காரம், அதை சாப்பிட்டு பழகின நாக்குக்கு, அதுக்கப்புறம் இந்த சாத்விகமாக ராஜசாகமாகவே சாப்பிட்டு பழகின நாக்குக்கு இந்த சாத்விகமான உணவு உப்பு சப்பு இல்லாத தெரியுது. அதனால தான் வேணாங்கிறான். ஏன் அதை வேணாங்கிறான்னா அதில் சுவை இல்லையா என்ன? இவன் அதை விட செயற்கையான சுவையை சாப்பிட்டு பிஸ்கட்டு, இந்த லேஸு, காரம், அது இதெல்லாம் சாப்பிட்டு நாக்கு அதற்கு அடிமையானதுனால இந்த சுவை சுவை இல்லாததாக தெரிகிறது. அதனால் வேணாங்கிறான். உண்மையிலே அதான் நன்மை. அதிகமாக சுவை இருக்கிறது உடம்புக்கு கெடுதல் தரத்தக்கது, அது நன்மை இல்லை. அதனால் நம்ம உலக வாழ்க்கையில், உலக போக விஷயங்களில் நமக்கு சாதாரணமாக திருஷ்டமாக தெரியக்கூடிய இன்பத்தை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மையிலேயே இன்பத்தை தருமானா சிலது காலப்போக்கில் துன்பத்தை தரத்தக்கதாக ஆகின்றது. சில விஷயங்கள் அப்பொழுது துன்பத்தை தருவதாக இருந்தாலும் பிறகு அது அமிர்தமாக ஆகின்றது. அதாவது சுகத்தில் சாத்விக சுகம், ராஜச சுகம்ங்கிற பொழுது பகவான் அதை பகவத்கீதையில் பிரித்து சொல்கிற, எது அப்போ விஷம் மாதிரி இருக்கோ பிறகு அமிர்தமாக இருக்குமோ அது சாத்விக சுகம். அப்போ இந்த காய்கறி, யோகாசனம் பண்ணுறது, உணவு, சாத்விகமான உணவு அல்லது யோகாசனம் பண்ணுறது, கல்வி, அந்த நேரத்துக்கு படிக்கிற பொழுது கஷ்டமாக இருக்குது, ஆனால் அது எதிர்காலத்துக்கு நன்மையை தரத்தக்கது. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்பம் சாத்விக சுகம்னா. எது அப்பொழுதும் சுகமாக இருக்குது பிறகும் துக்கமாக வரும், பிறகும் சுகமாக இருக்குன்னா, அப்பொழுது சுகமாக இருக்கும் பிறகு துக்கமாக மாறும், அது ராஜச சுகம். அப்போ அனுபவிக்கிற பொழுது அந்த நேரத்துக்கு துக்கமாக இருந்து பிறகு அமிர்தமாக மாறுறது சாத்விக சுகம். அந்த நேரத்துக்கு சுகமாக இருந்து எது எதிர்காலத்தில் துக்கமாக மாறுமோ, துன்பமாக மாறுமோ அது ராஜச சுகம். அனுபவிக்கிற பொழுதே துன்பமாகவும் எப்பொழுதுமே துன்பமாகவும் இருக்கிறது தாமச சுகம்னு சொல்லி இருக்கு. அது உண்மையிலேயே சுகம் இல்லை, சுக ஆபாசம் தான். சுகம் மாதிரி அது ஒரு மோகம், மயக்கத்தினால அது சுகமாக தெரிகின்றது. உண்மையிலே சுகம் இல்லை, மயக்கத்தினால அது சுகமாக தெரிகின்றது. அந்த மாதிரி எது இருக்கோ எல்லா விதமான போதை வஸ்துக்களும் அப்படியானது தான். அந்த நேரத்தில் அது சுகம் மாதிரி இருக்குது, உண்மையிலே சுகம் இல்லை, அது ஒரு மயக்கத்தை தான் கொடுக்குது. அந்த நேரத்தில் குடிக்கிறத எப்படி மூக்க பிடிச்சிட்டு தானே குடிக்கிறான். அதில் வரக்கூடிய அந்த கெட்ட வாடை நல்லதில்லை. முதல்ல சிகரெட் பிடிக்கிற போது என்னது, உடம்பு அதை எதிர்க்குது, அது நல்லது. அந்த நேரத்தில் துக்கமாக தானே இருக்குது, அது குடிக்க முடியலை. அப்புறம் பழகுனதுக்கு அப்புறம் அது கஷ்டம்னாலும்
கஷ்டம் பழகிரு, அதனால தெரியுதிலே ஒழிய அது துக்கம்தான். அனுபவிக்கிற பொழுது இழுக்க இழுக்க இன்பம் விளம்பரத்தில் தான் போடுவானே வெளிய, அது அனுபவிக்கிற பொழுதே அது துக்கமாக தான் இருக்கின்றது. ஆனால் மோகத்தினால அது சுகமாக தெரிகின்றது. எல்லா போத வஸ்துவுமே அப்படித்தான், மோகத்தினால. அல்லது அதை விட ஒரு பெரிய துக்கத்தில் கஷ்டத்தில் அவன் இருக்கிறான், அதை மறக்கிறதுக்காக இந்த போதை பொருள் எடுக்கிறான். அதனால் அவன்கிட்ட ஏற்கனவே இருக்க கஷ்டத்தை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இது குறைவாக இருக்கிறதுனால சுகம் மாதிரி தெரியும். அதனால் சுக ஆபாசம்தான் அது அப்போ அப்படி தாமச சுகம்ங்கிறது இருக்குது. அதனால் நம்மளுடைய இந்திரியங்கள், நம்மளுடைய மனது, புத்தி இதை மட்டும் வைத்து கொண்டு, சாஸ்திர உதவி இல்லாமல் நம்ம சரீரத்தை, நம்ம மனசு, புத்தியை மட்டும் வைத்து கொண்டு உலகத்தில் பார்க்கிற பொழுது ஒரு மோகம், மயக்கமானது வருகின்றது. எது நல்லது கெட்டதுங்கிறது ஆராய்ந்து அறியக்கூடிய புத்தி இருந்தாலும் அதையும் மீறி அதிர்ஷ்டமான விஷயங்கள் நமக்கு தெரிகிறது இல்லை. அது சாஸ்திரம் சொல்லி தான் நமக்கு தெரிகின்றது. அதுதான் சாஸ்திரம் தர்மங்கிற முறையில், ஆச்சாரங்கிற முறையில் சொல்லுகின்றது. அதனால் இதெல்லாம் சாப்பிட்டா என்ன நல்லது தானே, மருத்துவ குணம் இருக்கேன்னு சில விஷயங்களை பார்க்குறோம். அல்லது மீன், மாம்சம் இந்த மாதிரியான உணவுகள், அதில் நல்ல அம்சம் இருக்குது, வைட்டமின்ஸ் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, வேறு நல்லமோ இருக்குது, மற்ற காய்கறிகளில் இல்லாதது அதில் இருக்குது, அதனால் அதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு மருத்துவம் சொன்னாலும் சாஸ்திரம் வேணான்னு சொல்லுது. ஏன்னா அதோட அதிர்ஷ்டமான விஷயங்கள், அதிர்ஷ்டமாக அதனால் வரக்கூடிய கேடுகள் சாஸ்திரத்துக்கு தான் தெரியும். ஏன்னா சாஸ்திரம் பகவான் சொன்னது. இல்லை, இந்த அதிர்ஷ்டமான புண்ணிய பாப்பம் அதை மையமாக வைத்து கொண்டு தான் தர்ம சாஸ்திரங்கிறது இயங்குகிறது. அதனால் அது சட்டத்துக்கு உட்பட்டனால சட்டம் வேறு, தர்மங்கிறது வேறு. இப்போ நம்ம அரசியல் சட்டம்னு ஒன்று வைத்திருக்கிறோம், அது திருஷ்டமான விஷயங்களை மட்டும் வைத்து கொண்டு தான் அதுவும் குற்றவியல் சட்டம் தான். தப்பு பண்ணாக்கா அதுக்கு என்ன தண்டனைன்னு சொல்கிற சட்டம் தான் இருக்கே இல்லையா. எது சரி தப்புன்னு சொல்கிறதுக்கான சட்டம் சொல்லியிருக்க, அது இன்றைக்காவது நம்ம பாடத்தில் இருக்க, அது சொல்லணும்ல. செய்கிறதுக்கு முன்னாடியே இது சரி, இதனை செய்யணும், இது தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் சட்டம் என்ன இருக்குது, என்ன தப்பு பண்ணால் அதுக்கு என்ன தண்டனை, அவ்வளோதான். தப்பு பண்ண பிறகு அதுக்கு என்ன தண்டனைன்னு சொல்கிறது தான் சட்டம் இருக்கே இல்லையே. எது சரி தப்புங்கிறத சட்டம் சொல்கிறது இல்லை. சரியாக தப்பான ஆராய்ச்சி பார்த்து அதுக்கு எவ்வளவு தண்டனை கொடுக்கலான்னு தான் பார்க்குறான். அப்போ எது சரி தப்புங்கிறது சாஸ்திரம் தான் சொல்லுது. தர்மசாஸ்திரங்கள், அறநூல்கள் தான் சொல்லுகின்றன. அது மதத்தை அடிப்படையில், ஏன்னா அது காலத்துக்கும் தேசத்துக்கும் அந்த சமூகத்துக்கும் தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறுபடக்கூடியதாக தர்மம் இருக்கின்றது. அதனால் தர்மங்கிறது மதத்தினுடைய அடிப்படையில் இருக்கின்றது. மதம் ஒரு குறிப்பிட்ட தேசம், குறிப்பிட்ட பண்பாடு அதனுடைய அடிப்படையில் இருக்குது. அதனால் மதம்ங்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் குறிப்பிட்ட காலத்தில் வாழுகின்ற மக்களுடைய கலாச்சார விஷயங்கள், அதில் தர்மமானது வேறுபடுகின்றது. அதனால் நம்ம பாரத தேசத்தில் தோன்றின தர்மம், பாரத பண்பாடு, அதனுடைய அடிப்படையில் திருக்குறள் தர்மத்தை சொல்லுகின்றது. இப்போ வேறு தேசங்களில் அங்கே இருக்கக்கூடிய மதம், அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, அங்கே இருக்கக்கூடிய தட்பவெட்ப சூழ்நிலை, அதற்கேற்ற மாதிரியான உணவு முதலானவைகளை அவர்களுடைய தர்மசாஸ்திரம் சொல்லும். அதை இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அங்கே அமெரிக்காவில் இருக்க சட்டத்தை இந்தியாவில் சொல்ல முடியுமா என்ன? சொல்ல முடியாது. இப்போ இந்திய சட்டம் அமெரிக்காவுக்கு பொருந்தாது, அமெரிக்க சட்டம் இந்தியாவுக்கு பொருந்தாது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தர்ம விஷயங்கள் இங்கே பொருந்தாது, அங்கே இருக்கக்கூடிய உணவு பழக்கம் இங்கே பொருந்தாது, அங்கே இருக்கக்கூடிய உடை முதலானவைகள் இங்கே பொருந்தாது. இங்கே நம்ம தேசத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம், நமக்குன்னு ஒரு உணவு பழக்கம், உடை, மற்ற எல்லா விஷயங்கள்லையும் வேறுபாடு இருக்குன்னா இது தட்பவெட்ப நிலைக்கு தகுந்த மாதிரி, தேசத்துக்கு தகுந்த மாதிரியான இருக்க வேறுபாடு. அதனால் உலகம் முழுக்க ஒரே தர்மம்னு என்றைக்கும் கொண்டு வர முடியாது, அது பொருந்தாது. எல்லோரும் கோட்டு சுட்டு தான் போட்டு இருக்கணும்னா, அவன் இங்கிலாண்டில் அவன் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவன் அதெல்லாம் போட்டான். ஸ்கூலுக்கு போகிற போது அதெல்லாம் வேணும், அதெல்லாம் தேவை இருக்குது. அவன் ஷூ போடணும், டை கட்டணும், காற்று குளிர் காற்று உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு கோட்டு ஷூட்டு மற்ற விஷயங்கள்லாம் போடுறது அங்கே தேவை. அதை நம்ம எல்கேஜி ஸ்டூடெண்ட் போட்டு போகணுமான்னா, நம்ம வெப்ப பிரதேசத்தில் இருக்க நமக்கு அதெல்லாம் தேவையானா தேவையில்லை. ஆனால் அது நம்ம தெரியாமல் உடையிலிருந்து எல்லாத்தையும் மாற்றிக்கொள்கிறோம். உணவு, உடை, மற்ற பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாற்றிக்கொள்ளுகிறோம் அறியாமையினால். அதனால் திருக்குறள் என்ன சொல்லுது, நம்ம தேசத்துக்கான, நம்ம பாரத தேசத்துக்கான பண்பாடு, கலாச்சாரம், தர்மம் அது வேதம் சொன்னபடி சொல்லி இருக்கின்றது. அதனால் எதை செய்யணுமோ அதை செய்கிறது அது அறம், அது இன்பத்தை தரும். எது துன்பத்தை தரும் என்று, அதனால் எது அறம், எது
அறம் இல்லை அப்படிங்கிறது ஒன்று நம்மளுடைய புத்தி விவேகத்தினால் ஆராய்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அது ஒரு பகுதி தான். திருஷ்டமாக இருக்கிற விஷயத்தை ஆராய முடியும். அதிர்ஷ்டமான விஷயம் சாஸ்திரம் சொல்லி தான் தெரியும். அதனால தான் பகவானே தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தேங்கிறார். சாஸ்திரம் உனக்கு பிரமாணங்கிறத சொல்லுகின்றார் அதிர்ஷ்டமான விஷயத்தை. ஏன்னா அடுத்தடுத்து இந்த பிறவி மட்டும் இல்லை, அடுத்தடுத்த பிறவிகள் இருக்குது. இந்த பிறவியில் நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற உணவு முதலான விஷயங்கள் இந்த உடம்பை பாதிக்கலாம். உடம்புக்கு நல்லதை பண்ணும், உடம்புக்கு கெட்டதை பண்ணும். அது உடம்பு சார்ந்த விஷயம், திருஷ்டமான பலனை கொடுக்கக்கூடியது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் மனதுன்னு இருக்கே, அந்த மனதுக்கு எது நன்மையை தரும், அது அடுத்தடுத்த பிறவிகளுக்கு வரக்கூடியது. உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் மனது, அது அடுத்தடுத்த பிறவிகளுக்கு போகும். அதற்கு எது மேன்மையை தருமோ அந்த அடிப்படையில் சாஸ்திரம் பார்த்து சொல்லுது. பகுத்தறிவோ இல்லை அறிவியலோ இந்த ஸ்தூலமான உடம்பை வைத்துக்கொண்டு ஸ்தூலமான உடம்புக்கு எது நல்லது கெட்டது என்ற அடிப்படையில் மட்டும்தான் பார்க்கிறது. சாஸ்திரம் ஜீவன்கிற அடிப்படையில் அது சூக்ஷ்மமான சரீரம், சூக்ஷ்மமான ஜீவன். அவன் இந்த சரீரத்தை விட்டுட்டு அடுத்த சரீரத்துக்கு போவான், அடுத்தடுத்த சரீரத்துக்கு போவான், மாறி மாறி போய் கொண்டு இருப்பான். அப்போ அந்த ஜீவனுடைய மேன்மைக்கு என்ன என்பதை மனதில் வைத்துக்கொண்டு சாஸ்திரம் சொல்லுகின்றது. அதனால் சாஸ்திரம் சொல்கிறது எதுவோ அது அறம். அதை பின்பற்றுவது நமக்கு இன்பத்தை தரும், நன்மையை. அதனால் இன்பங்கிறத விட நன்மையை தரும். இந்த பிறவியில் அடுத்த பிறவியில் இது பலனில் பார்க்குறோம். இந்த பிறவியில் எப்படி நன்மையை தருது தர்மம், அப்புறம் மறுபிறவிக்கும் நன்மையை தரத்தக்கதாக இருக்குது. அதற்கு மேலே வீடு பேருங்கிற மோட்சத்திற்கும் அது நன்மையை தரத்தக்கதாக இருக்குது. ஆகவே தர்மம் பின்பற்றப்பட வேண்டியது. தர்மத்திற்கு விரோதமானது சாஸ்திரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறது, அது விலக்கப்பட வேண்டியது. அப்போ அதை செய்யணும். அது தர்மத்திற்கு விரோதமான அல்லது கெட்ட எண்ணங்கள் இயற்கையாகவே நம்மளுடைய மனதில் இருக்குது. அது நம்ம திட்டமிட்டு ஏற்படுத்தி கொள்வதல்ல. இயற்கையாகவே பொறாமை, பேராசை, கோபம் இதெல்லாம் இயல்பாகவே இருக்குது. அப்போ அந்த இயல்பாக இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை நம்ம முயற்சியினால் விலக்க வேண்டும். தர்மத்தை மறக்காமல் இது தர்மம், இது தர்ம விரோதம்னு புரிந்து கொண்டு தர்ம விரோதமாக நம்ம மனதில் என்னெல்லாம் கெட்ட எண்ணங்கள் வருதோ, கெட்ட சிந்தனை, கெட்ட சொல், கெட்ட செயல் செய்யணுங்கிற தூண்டுதல் வருதோ அதை முயற்சியினால் நீக்க வேண்டும். அதனால் கெட்டதை புதுசாக பழகிக்காமல் இருக்கிறது ஒன்று, இயல்பாகவே நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டதை விலக்கிறதுங்கிறது ஒன்று. அதனால் கெட்டதை விலக்கிறதுக்கு என்ன உதவி, என்ன கருவி, என்ன சாதனம்னா நல்லதை மறக்காமல் இருக்கிறதா. அதனால தான் அதனை மறத்தலின்னு சொல்கிறார். தர்மத்தை தெரிந்து கொள்வது, தர்மத்தை மறக்காமல் இருக்கிறது. மறக்காமல் இருக்கிறதுனா எப்போ தர்ம விரோதமான சிந்தனை மனசில் வருதோ அது வாசனையினால் வரும், சுற்றிப்புற சூழ்நிலைகளுடைய தூண்டுதலால் வரும். தொடர்ந்து தப்பான விஷயத்தையே டிவி, சினிமா இப்படியே பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது கெட்ட விஷயங்களை தான் அதிகமாக அவன் காட்டுறான். அப்போ அது நம்மளை அறியாமல் உள்ளே போய் நமக்குள்ளே ஏற்கனவே வாசனைகளை அது விதை மாதிரி இருக்குது, அதை தூண்டிவிட்டு அதை மனதில் வெளிப்படுத்துகின்றது. அப்போ இந்த கல்வி கேள்விகளால் அறிந்து கொண்ட தர்மத்தை நினைவுபடுத்தி அதை நீக்கணும், அதை வளர விடாமல் விருத்தியாகாமல் பார்த்து கொள்ளணும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய வேலை. அதனால தான் அதனை மறத்தலின்கிற. தர்மத்தை தெரிந்து கொள்ளுகிறோம், தெரிந்து கொண்டு அதை மறக்காமல் நம்ம ஒவ்வொரு செயல்லையும் ஒவ்வொரு நாளும். அதனால் அறம் செய்யும் முறைன்னு 3வது குறளில் பார்த்தோம். முதல் குறளில் இது முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். அடுத்த குறளில் அறம் செய்ய முறைனா அதை சொல்லுகின்றார். அதை நம்ம பார்த்தோம். 7 குறள் வரைக்கும் பார்த்துட்டோம். தர்மம் ரொம்ப முக்கியங்கிறதுனால அடிப்படையான சில விஷயங்களை திரும்ப நான் சொல்லியிருக்கிறேன். ப்ளஸ் அறம் செய்யும் முறைன்னு பார்க்கிற பொழுது ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல்னா, விடாமல் தர்மத்தை எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் செய்யணும். எப்படியெல்லாம் முடியும் அப்படிங்கிறது 3 கரணங்கள் நம்ம இயல்பாக இருக்குது. மனசு, வாக்கு, காயம். மனதினால் நற்சிந்தனை, வாக்குனால் நற்சொற்கள், செயலில் நல்ல செயல்கள். இப்போ நமக்கும் பிறருக்கும் துன்பத்தை தராத செயல்கள், தீமையை தராத செயல்கள், அல்லது சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கக்கூடிய செயல்கள். அறநூல்களில் எதை சொல்லியிருக்கோ அது நற்சிந்தனை. அறநூல்களில் எதை பேசணும்னு சொல்லியிருக்கோ அதை பேசுகிறது அது நற்சொற்கள். எதை செய்யணும்னு சொல்லியிருக்கோ அது நற்செயல்கள். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அது தீய செயல்கள்.
ஏன்னா நல்லது தீயதுங்கிறத நாம் முழுதாக எல்லா விஷயத்துலையும் தீர்மானம் பண்ண முடியாது. சாஸ்திரம்தான் அங்கே பிரமாணம். இப்படி அறம் செய்யும் முறை கூறப்பட்டது. அதனால் அறத்தை செய்யணும். அறம்தான் நமக்கு இன்பத்தை தரத்தக்கது. அறத்தை மறத்தல், அறத்தை விடுதல் என்பது தான் நமக்கு துன்பத்தை தரத்தக்கதுன்னு சொல்லி எப்படியெல்லாம் அறம் செய்யணும்னா எப்படியெல்லாம் அறம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் அறம் செய்ய வேண்டும். அதுவும் இடைவிடாமல் செய்ய வேண்டும்னு சொன்னார். அதற்கடுத்து அறத்துக்கு லட்சணம் சுருக்கமாக சொன்னார். 4, 5, 2 குறள்களில் பார்த்தோம். மனதில் குற்றமில்லாமல் செய்யப்படுவது எதுவோ அது அறம். விருப்பு வெறுப்பு, நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், சொந்த விருப்பு வெறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பொழுது தான் அது தர்ம விரோதமாக ஆகின்றது. அப்போ நமக்கு நாம் அறிவு விவேகம் இருந்தாலும் எது நல்லது கெட்டதுன்னு நம்மால் ஆராய்ந்து புரிந்து கொள்ள முடிந்தாலும் அதையும் மீறி நம்ம மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகள், வாசனைகள் அது நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் காட்டும். அப்படி காட்டுறது தான் விருப்பு வெறுப்பு. அதனால் விருப்பு வெறுப்பு பலமாக இருந்தாக்க புத்தியோட மனசு பலமாக இருக்கும். மனசு பலமாக இருக்கிற பொழுது புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அப்போ எது தப்போ அது சரின்னு தோணும், எது சரியோ அது தப்புன்னு தோணும். அதனால் விருப்பு வெறுப்புக்கு வசப்பட்டு இருக்கக்கூடிய மனிதன் தர்ம விரோதமான செயலை தர்மம் என்று நினைத்து செய்வான். தர்மத்தை தர்ம விரோதமானதுன்னு செய்யாமல் விடுவான். அதனால் இது மாற்றிக்க, அதான் மாயை. அதுக்கு பேர் தானே மாயைன்னு சொல்கிறோம். இருக்கிறது கயிறு, அதை பாம்புன்னு மாற்றி பார்க்கிறது. தண்ணீர் இல்லை, ஆனால் தண்ணீர் இருக்கிறதா நினைத்து அதை பார்க்கிறதுங்கிறது தான் மோகம். அதுதான் மோகம். தண்ணீர் இல்லாத தண்ணீரை இருக்கிறதா பார்க்கிறதுன்னு. அப்படி உள்ள பொருளை இல்லாத பொருளாகவும் இல்லாததை இருப்பதாகவும் காண்பது தான் மோகம். அதனால் இந்த விருப்பு வெறுப்பு பலமாகிற பொழுது, தாகம் அதிகமாகிற பொழுது அவனுக்கு சரியாக தெரியறதில்லை, ஆராய்ந்து பார்க்க முடிகிறது இல்லை. அதே மாதிரி காமம் முதலானவைகள் மனதில் மிகுதியாகிற பொழுது, கோபம் முதலானவைகள் மனதில் மிகுதியாகிற பொழுது அங்கே தர்ம அதர்மங்கிறது குழப்பத்தை அடைகின்றது. அதுதான் பகவத்கீதையில் பார்க்குற முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் அப்படிப்பட்ட குழப்பத்தை தான் அடைகிறான். நம்ம எல்லோருமே அந்த மாதிரியான குழப்பத்தை அடைகிறோம். ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தில் தவறான புரிதல், தவறான குழப்பம் வருது. நான் நினச்சது தான் சரி, அதுதான் செய்வேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். அது குழந்தையாக இருக்கலாம், இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞனா இளம் பெண்ணா இருக்கலாம். அந்த நேரத்தில் எனக்கு இதுதான் வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறான். எனக்கு இதை வாங்கி கூட, இந்த சாக்லேட்டோ இந்த ஐஸ்கிரீமோ அதை நான் சாப்பிட்டே ஆவேன்னா, அது எவ்வளவு கெடுதல்னு சொன்னாலும் அவனுக்கு அது புரியறது இல்லை. அப்போ என்னது, அது நல்லது, அந்த நேரத்தில் சுகம் தருது, நல்லதுன்னு நினைக்கிறோம். அதே தான் இளம் பருவத்திலையும் செய்கிறார்கள். அப்போ என்னது, இது விருப்பு வெறுப்புனால் வரக்கூடிய ஒன்று. அதனால் என்ன பண்ணணும், விருப்பு வெறுப்பு புத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால் தவறான செயல்களை செய்வோம். ஆகவே எதிர்காலத்தில் அது துன்பமாக ஆகும். அதை பார்க்குறோம். இன்றைக்கி சோசியல் மீடியாவில் எல்லாமே வருது. சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, அது இதுன்னு பார்த்துட்டு ஆண்களோ பெண்களோ, இளம் பெண்கள், முக்கியமாக இளைஞர்கள், இளம் பருவத்தினர் தவறான விஷயங்கள் என்ன ஏதுனே தெரியாமல் பல விஷயங்களில் போய் மாட்டிக்கொண்டு அதனால் முழு வாழ்க்கையையும் தொலைத்து இருக்கிறத பார்க்குற முழுக்க இளம் பெண்கள் அந்த மாதிரி போகிறத பார்க்குறோம். அதனால் இதெல்லாம் என்னது, விருப்பு வெறுப்புனால் வர்றது. அங்கே தான் சாஸ்திரம் என்ன சொல்லுது, உன்னோட விருப்பு வெறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்களோ, சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ, அறநூல்கள் என்ன சொல்லியிருக்கோ அதை கடைபிடி, விருப்பு வெறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காதேன்னு. அப்படி விருப்பு வெறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நாம் எதை செய்கிறோமோ அது தர்மமாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் அது ஆரவாரமாக வெறும் தோற்றமாக இருக்கும், துன்பத்தை தருவதாக ஆகும். அதில் 2 அர்த்தம் இதற்கு பார்த்தோம். மன தூய்மையோடு செய்கிறது, விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்கிறது. அப்புறம் நான் எதற்காக தர்மத்தை கடைபிடிக்கணும்னா என்னுடைய விருப்பு வெறுப்பு நீங்குவதற்காக. விருப்பு வெறுப்பு இல்லாமல், விருப்பு வெறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சாஸ்திரம் சொல்கிறத செய்கிறது, வீட்டில் அம்மா அப்பா சொல்கிறத கேட்கறது, பெரியவங்க சொல்கிறத கேட்கறது அப்படிங்கிறது ஒன்று. அதை தொடர்ந்து அப்படி கடைபிடிக்கிறதுனால என்ன ஆகுது, நம்மளுடைய விருப்பு வெறுப்புகள் மட்டுப்பட்டு மனது சாஸ்திரத்தோடு இணைந்ததாக ஆகிவிடுகின்றது, பெரியோர்களுடைய வாழ்க்கையோடு இணைந்ததாக ஆகிவிடுகிறது. அப்போ தர்மமானது, நாம் தர்மத்தை தேடி போகின்ற பொழுது தர்மமானது நம்மை தேடி வருகின்றது. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதகன்னு பார்க்குறோம் சாஸ்திரம் சொல்கிறத. யார் தர்மத்தை காக்கிறார்களோ அவர்களை தர்மம் காக்கும்னா,
அப்போ நம்ம வெறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தர்மத்தை கடைபிடிக்கின்ற பொழுது அந்த தர்மமானது நம்மை காக்கின்றது. கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்துங்கிறார். பின்னாடி வருது கதம் காத்துனா இந்த இயற்கையாக விருப்பாக வரக்கூடிய கோபம், கதம்ங்கிறது கோபம். இப்போ கோபத்தை காத்து கட்டுப்படுத்தி இயற்கையாக வரக்கூடிய ஆசை கோபம் இவைகளை கட்டுப்படுத்தி கற்றுனா சாஸ்திரங்களை முறையாக கற்று கேட்டு அடங்கல்னா அதன்படி யார் வாழ்க்கையை வைத்து கொள்ளுகிறார்களோ. அப்போ இந்த வெறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எது தர்மம் என்று தெரிந்து கொண்டு யார் தர்மத்தை பின்பற்றுகிறார்களோ அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்துனா அறம்ங்கிறது அறக்கடவுள் தர்ம தேவத்தை அவன் எங்கே இருக்கிறான்னு தேடி பார்த்து வருவாராம். அதனால் யார் வெறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் படிக்க வேண்டியதை படித்து கேட்க வேண்டியதை கேட்டு அதன்படி ஒழுக்கமாக நடக்கிறானோ கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்கனா படிக்கிறான். படித்தபடி யார் வாழுகிறார்களோ அவர்களை தேடி தர்மதேவன் வருவான்னால இவன் தேடி போவேனா, அவனை தேடி புண்ணியம் வரும், அவனை தேடி இன்பம் வரும், அவனை தேடி புகழ் வரும், அவனை தேடி எல்லாமே வரும். ஆரம்பத்தில் அது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதில் நின்று விட்டால் பிறகு எல்லாமே நம்மை தேடி வரும். அதுதான் பிரயோஜனம். அது பின்னாடி சொல்கிறார். நல்லா வெறுப்பு இல்லாமல் செய்வது அல்லது வெறுப்பு நீங்குவதற்காக செய்வது அது தர்மம். அதனால் மனம் போனபடி வாழ்கிறது தர்மம் அல்ல, மனம் போனபடி போக விடாமல் பெரியவர்கள் சொல்கிறபடி சாஸ்திரம் சொல்கிறபடி வாழ்கிறது தான் தர்மம். ஏன்னா இதெல்லாம் இன்றைக்கி நவீனம்னு சொல்லி அதெல்லாம் குழப்புறான். பகுத்தறிவின்னு சொல்லி நாகரிகம்னு சொல்லி சுதந்திரம்னு சொல்லி தனி மனித உரிமைன்னு சொல்லி அதனால் குழந்தைகளை கட்டுப்படுத்தாதீங்க, அடிக்காதீங்க, திட்டாதீங்க, அவன் போனபடி வாழட்டும்னா அவனு மனசில் எப்படி புரிஞ்சு கொள்கிறானோ அவன் சுதந்திரம்னா அதனால் அவனுடைய சுதந்திரப்படி அவன் வாழட்டும். இளைஞர்கள் அப்படித்தானே சொல்கிறான். சினிமாவில் உபதேசமெல்லாம் அதான் இருக்குது. சினிமா பெரிய இந்த நாஸ்திகர்கள் சொல்கிறதெல்லாம் அப்படித்தான் இருக்குது. அவனாக பட்டு திருந்தட்டும்னா இப்போ 80 வயசில் இது தப்புன்னு புரிந்து கொண்டதுக்கப்புறம் அவனுக்கு திருந்துறது எப்படி திருந்த முடியும்? தப்பான விஷயங்கள்லாம் போய் பழகிட்டு இது தப்புன்னு புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் திரும்பி போகிற வாழ்க்கை முடிஞ்சு போச்சே. அதுக்கப்புறம் சரியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான சாய்ஸ் இல்லாமல் போகுது. அதனால் அடுத்தவர்களுடைய அனுபவத்திலேயே அல்லது பெரியவர்கள் சொன்னதை புரிந்து கொண்டு சரியானபடி வாழணும். அதற்கு தர்மம் தெரியணும். அதனால் தர்மத்துக்காக வாழ்கிறது. ஏன் இதை செய்யணும் அப்படின்னு கேள்வி இல்லாமல் சாஸ்திரம் சொல்லி இருக்கு செய்கின்றேன். அப்படி செய்தால் அதனுடைய பிரயோஜனம் மன தூய்மை. அதனால் மன தூய்மைக்காக செய்வது. அதுக்கப்புறம் அந்த மன தூய்மைனா என்னங்கிறதுக்கு அடுத்த பாட்டில் சொல்கிறார். அழுக்காறு அவாவைகளி இன்னாச்சொல் 4 இழுக்கா இயன்றது அறம். இந்த 4 இல்லாமல் எது செய்யப்படுதோ அழுக்காறு பொறாமை ஆசை கோபம், அந்த ஆசை கோபம் கடுமையான வார்த்தைகள் இல்லாமல் எது செய்யப்படுகின்றதோ அப்படி அது அறம் ஆகும், அது தர்மம் ஆகும் என்று சுருக்கமாக தர்ம லட்சணம் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகமும் பார்த்தோம். அந்த அறத்தை எப்போ செய்யலாம்னா வயசான பிறகு பார்த்து கொள்ளலாம்னு இல்லாமல் இன்றைக்கே இப்பொழுதே செய்ய வேண்டும். அதனால் பின்னொரு காலம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்காமல் அறத்தை இப்பொழுதே செய்ய வேண்டும். ஏன்னா எப்போ மரணம் வரும்னு நமக்கு தெரியாது. இல்லை மரணம் வர்றபோது பார்த்து கொள்ளலாம்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா எப்போ மரணம் வருங்கிறது நமக்கு கேரண்டி இல்லை. அதனால் எப்பொழுதும் செய்ய வேண்டும், இப்பொழுதே செய்ய வேண்டும். அதனால் நாளைக்கு செய்யலாம் நினைக்கிறத இன்றைக்கே செய்ய வேண்டும். இன்றைக்கு செய்யலாம் நினைக்கிறத இப்பொழுதே நல்ல விஷயங்களை நல்ல விஷயத்தை நாளைக்குன்னு தள்ளி போடாமல் இன்றே இப்பொழுதே செய்ய வேண்டும். கெட்ட விஷயத்தை சாயந்தரம் செய்யலாம் நாளைக்கு செய்யலான்னு அப்படி தள்ளி போட்டுகிட்டே போய் செய்யாமல் விட்டணும். அப்படி நல்லதை நான் இன்றைக்கே செய்யணும், கெட்டதை அப்புறம் செய்யலான்னு தள்ளி வழக்கமாக என்ன பண்ணுவான், கெட்டதை உடனே பண்ணு, நல்லதை நாளைக்கு பண்ணிக்கலான்னு நினைப்பான். கடைசியில் அப்படியே தள்ளிகிட்டே போய் செய்யாமலே விட்டுருவான். அப்படி இல்லாமல் நல்லதை நான் இன்றைக்கே செய்யணும், நாளைக்கு செய்ய வேண்டிய நல்லதை இன்றைக்கே செய்ய வேண்டும், இன்றைக்கும் இப்பொழுதே செய்ய வேண்டும். கெட்ட விஷயங்களை செய்யலான்னு மனசில் தோணும், கொஞ்சமாக தள்ளி போட்டு அப்புறமா நாளைக்குன்னு மனசை ஏமாற்றணும். உனக்கு செஞ்சு தரேன் ஆனால் இப்போ இல்லை, அப்புறமா நாளைக்கு அப்படின்னு கடைசியில் அதை மாற்றிடணும். அதனால் என்ன செய்யணும், அதுதான் பொன்றுங்கால் பொன்றா துணை. மரண காலத்தில் நமக்கு துணையாக வரக்கூடியது வேறு எதுவும் இல்லை. பணமோ பதவியோ புகழோ இல்லை வேறு உறவுகளோ எதுவும் மரணத்திற்கு பிறகு வராது. கூட வர்றது புண்ணியம் மட்டுமே. அறத்தினால் வரக்கூடிய புண்ணியம் மட்டுமே நமக்கு துணையாக அடுத்தடுத்த பிறவிகளுக்கு
வரத்தக்கது. அதனால் அடுத்தடுத்த பிறவி இருக்குங்கிறதுல நமக்கு தெளிவான ஸ்ரத்தையானது இருக்கணும். அதை சாஸ்திரம் சொல்லுது. அங்கே தான் சாஸ்திரங்கிறது முக்கியத்துவம் உடையதாக ஆகுது. மரணம் ஒரே பிறவி, செத்துட்டா ஒன்றும் இல்லைன்னாக்கா அதான் நாஸ்திகன் சொல்கிறான். அப்போ அவனுக்கு இந்த திருக்குறள் பொருந்தாது. திருக்குறள் நாஸ்திகன் இல்லைன்னு சொல்ல முடியாது. பொன்றுங்கால் பொன்றா துணைன்னு இதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். பொன்றுதல்னால் மரணம் அடைதல். இப்போ சாகிற பொழுது சாகாமல் வரக்கூடியதுன்னா ஒரே பிறவி ஒரே வாழ்க்கை ஒரே சாவு தான் அப்படின்னாக்கா தர்மத்துக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுது. சாஸ்திரம் தெளிவாக பல பிறவிகள் இருக்குன்னு, அந்த பிறவிகளுக்கு காரணம் புண்ணிய பாப்பம், அதில் நாம் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பத்துக்கு காரணம் புண்ணிய பாப்பம்னு சாஸ்திரம் தெளிவாக சொல்லியிருக்கு, மதங்கள் தெளிவாக சொல்லுகின்றன. அப்போ அது அதிர்ஷ்டமான பலனை வைத்து கொண்டு சொல்லுகின்றது. அதனால் மரணத்திற்கு பிறகு நமக்கு துணையாக வருவது தர்மம் தான். தர்மமும் அதர்மமும் தான், புண்ணியம் பாப்பம் தான் மரணத்திற்கு பிறகு துணையாக வரத்தக்கது. அதனால் அது எப்படி சாஸ்திரம் மட்டும்தான் சொல்லுதான்னா பிரத்யக்ஷமாகவும் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். பிரத்யக்ஷ பிரமாணம்னு அதை காட்சி அளவை அதிலையும் நமக்கு காட்டுகின்றார். ஒரு உதாரணம் சொல்லுகின்றார். சென்ற வகுப்பிலே இதுக்கெல்லாம் பார்த்துட்டோம். அதனால் இதெல்லாம் நினைவூட்டுதல் தான். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடையினா. இப்போ ஒருவன் துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கும் இன்பத்தை அனுபவிக்கிறதையும் பார்க்குறோம். ஒரே சமயத்தில் பல மனிதர்கள் இருந்தாலும் ஒருவருடைய வாழ்க்கை சுகமாக போகுது, இன்னொருத்தருடைய வாழ்க்கை துன்பமாக போகின்றது. அப்போ அவன் சுகமாக இருக்கிறதுக்கு காரணம் அவன் செய்த புண்ணியம். துன்பத்தை அனுபவிக்கிற பொழுது அவனுடைய துன்பத்திற்கு காரணம் அவன் செய்த பாப்பம். அதனால் என்ன பண்ணணும்? அது விதின்னு ஏற்றுக்கொள்ளணும்னு சாஸ்திரம் சொல்லலை. அதை புரிந்து கொண்டு இந்த இன்ப துன்பம் ஏற்கனவே நம்ம செய்த வினை பயனாக வந்திருக்கிறதுன்னு புரிந்து கொண்டு இப்பொழுது புண்ணியத்தை செய்ய வேண்டும். இல்லை, எப்பொழுதோ செய்த எந்த பிறவியிலையோ செய்த புண்ணிய பலனா இப்பொழுது ஒருவன் சுகமாக இருக்கிறான். காரில் போகிறார். அந்த காலத்தில் பல்லக்கு தேர், இப்போ கார் இருக்குன்னா, அப்போ காரில் முதலாளி சொகுசாக உட்காந்துருக்கிறார், டிரைவர் கஷ்டப்பட்டு தூங்காமல் ஓட்டிகிட்டு போகிறார், அவர் நல்லா தூங்கிட்டு வர்றார். அப்போ இவனுக்கு ஒரு துன்பம் இருக்குல்ல, இவனுடைய உழைப்பு அப்படிங்கிறது இருந்தாலும் இவனுடைய டிரைவர் அப்படிங்கிறவருக்கு ஓட்டுநருக்கு ஒரு துன்பம் இருக்குது. அவன் தூக்கத்தை தவிர்த்து ரொம்ப கவனமாக பார்த்து ஓட்டிகிட்டு போகிறான். பின்னாடி அவர் சுகமாக உட்காந்து தூங்கிட்டு வர்றார், இல்லை செல்ஃபோனில் ஏதோ பார்த்துட்டு வர்றார், சுகமாக இருக்கிறார். அப்போ அவருக்கு அந்த சுகம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா அது முன்னாடி செய்த புண்ணியத்தினுடைய விளைவு. இவன் இப்போ அனுபவிக்கக்கூடிய துன்பத்திற்கு காரணம் என்ன? ஏற்கனவே செய்த ஒரு பாபத்தினுடைய விளைவு. அதனால் என்ன பண்ணணும்? நாளைக்கு நீ சுகமாக இருக்கணும்னா இன்றைக்கி புண்ணியத்தை பண்ணணும். அது அதனுடைய நோக்கம். அதனால் இது தலையெழுத்துன்னு ஏற்றுக்கொள்ளணும், மாற்ற முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. போன வகுப்புலேயே நான் சொன்னேன், காரோட்டியாக இருக்கிறவர் அவர் நாளைக்கு சொந்தமாக கார் வாங்கி முதலாளி ஆகலாம். அதற்கு முயற்சி பண்ண வேணான்னு சாஸ்திரம் சொல்லலை. இது விதி, தலையெழுத்து, அதனால் நீ வாழ்நாள் முழுக்க டிரைவராக தான் இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லலை. நீ முயற்சி பண்ணி நல்ல கடுமையாக உழைப்பை பற்றி சொல்லலை. தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு பின்னாடி ஊக்கமுடைமையில் சொல்கிறார். ஆனால் ஊக்கமுடைமைங்கிறது இப்போ நாம் செய்யக்கூடிய செயலுக்கானது. அதுக்கு விதி காரணம் கிடையாது. நாம் முயற்சி பண்ணி அதை மாற்றலாம். அது அடுத்தது, அது இங்கே பேசப்படலை. இங்கே வினைப்பயனாக நாம் இப்போ இன்றைக்கி அனுபவிக்கக்கூடிய சுக துக்கத்துக்கு ஏற்கனவே செய்த வினைப்பயன் காரணம். அது மட்டும்தான் இங்கே விஷயம். இன்றைக்கி நீ என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத விதி தீர்மானம் பண்ணலை, அது நாம் தீர்மானம் பண்ணுறது. அதை சரியாக செய்தோம்னா நாளைக்கு நமக்கு இன்பம் துன்பம்ங்கிறது வரும். அதுதான் எங்கள் விஷயம். அதனால் இது பிரத்யக்ஷம், இது காட்சி அளவேனா. சாஸ்திரம் சொல்லுது அடுத்த பிறவி இருக்குது, இந்த புண்ணிய பாப்ப பலன் பிறகு வரும்னா. பிறகு வருங்கிறது எப்படி தெரியுதுன்னா பார்க்குறோம். ஒரே சமூகத்தில் பலவிதமான வாழ்க்கை நிலையானது இருக்கின்றது. ஒருவன் என்னதான் முயற்சி பண்ணாலும் துன்பம் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குது. தொழிலில் தோல்வி வருது, கஷ்டங்கள் வருது, இல்லை உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் போகின்றது. எந்த கெட்ட பழக்கமுமே இல்லாமல் துன்பத்தை அனுபவிக்கிறான். நோய் வருது, பார்க்குறோம். எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கிறவன் 90 வயசு வரைக்கும் இருக்கிறான். நல்ல ஆஸ்திகராக பக்தி உடையவராக எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர் 30 வயசில் போய் சேர்றார், பார்க்குறோம். 30 வயசு 30. சங்கராச்சாரியரே 32 வயசுனா, பாரதியார் 37 வயசு 32, அவர் 32 வயசுனா, சுவாமி விவேகானந்தர் 38 வயசுனா. அப்போ இந்த ஆஸ்திகர்கள் எல்லாமே கடவுள் பக்தி இருக்கிறவர்கள் வேறு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, சீக்கிரம் போயிட்டாங்கன்னா. எல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணுறான், 90 வயசு வரைக்கும் இருக்கிறான். 90 வயசு வரைக்கும் இருக்கிறான். அதனால் என்ன தெரியுதுன்னு தப்பாக முடிவு பண்ணக்கூடாது. நல்லவன் நீண்ட நாள் வரமாட்டான், கெட்டவன் தான் வாழ்வான் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. நல்லவனுக்கு
பகவான் உயர் கதியை கொடுக்குறார், அதனால் சீக்கிரமாக சரீரத்திலிருந்து விடுதலையை கொடுத்து கூட்டு போயிடுறார். அவ்வளோதான். அவன் அடுத்து மேலே கதிக்கு போகிறான். கெட்டவனுக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்குறார், இன்னும் கொஞ்சம் ஆயுள் கொடுத்து பார்த்து கொஞ்சம் கடைசி என்றைக்காவது இவன் திருந்துவானான்னு பகவான் ஆயுளை கொடுத்து பார்த்து கொண்டு இருக்கிறார். எங்கேயாவது கொஞ்சம் புண்ணியம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, கொஞ்சம் சாய்ஸ் கொடுக்கலாம், வாய்ப்பு கொடுக்கலான்னு 80, 90, 100 வயசு வரைக்கும் வச்சு பார்க்குறாரு. கடைசி வரைக்கும் திருந்தலைன்னா என்னது, நரகத்தில் போடுறது தான் அது. அப்புறம் ஆனால் பகவான் ஒரு சாய்ஸ் கொடுக்குறார். நல்லவனுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த அவன் இப்போ அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்துக்கும் அவன் நல்லவனாக இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை. கெட்டவன் இப்போ அனுபவிக்கக்கூடிய சுகத்துக்கும் அவன் கெட்டவனாக இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ வரக்கூடிய சுகம் ஏற்கனவே செய்த வினையின் பயன், இப்போ அனுபவிக்கிற துக்கம் ஏற்கனவே செய்த வினையின் பயன். இப்போ இவன் பண்ணுற அயோக்கியத்தனமெல்லாம் பிறகு அடுத்த பிறவியில் பிறகு வேலை செய்யும். இப்போ இவன் நல்லவனாக இருக்கிறதுனால நன்மையெல்லாம் பிறகு வரும். அதுதான் இந்த குறள் சொல்லுது. அடுத்தது இதான் நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறது 8, 9, 10 3 திருக்குறள்கள். 7 வரைக்கும் சென்ற வாரத்தில் பார்த்துட்டோம். அதனால் என்ன பண்ணணும், இது முதல்ல 2 குறள் 3 குறள்களில் சொல்லப்பட்டது. இந்த 6, 7 2 குறள்லையும் சொன்னது மறுமை இன்பம். தர்மமாக வாழ்கிறதோட பிரயோஜனம் மறுமை இன்பமானது கிடைக்கும், அடுத்த பிறவிகளும் உயர்வாக இருக்கும். இப்போ நீ தர்மத்தை கடைபிடித்த எதிர்காலம் எதிர்வரக்கூடிய பிறவிகள் உயர்வானதாக இருக்கும், அங்கே சுகம் கிடைக்கும்னு மறுமை இன்பம் சொல்லப்பட்டது. இந்த 8வது குறள் என்ன சொல்கிறார், அதற்கு மேலே மறுமைங்கிறதே இல்லாமல் பிறவியை கடந்த மோட்சத்தையும் மோட்சத்திற்கு கொண்டு சேர்க்கின்ற சாதனமாகவும் தர்மமானது இருக்கின்றது. வாழ்நாள் வழி அடைக்கும் கல்னா, வாழ்நாள் வழினா பிறந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோமே, அடுத்தடுத்த வாழ்க்கை வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வாழ்க்கை பயணத்தை அது நிறைவு செய்யும், அதனுடைய வழியை அடைக்கும்னா பிறவாத நிலையை அடைவார்னு அர்த்தம். பிறவாத நிலையை கொடுக்கணும், பிறந்தாத்தன வாழ்க்கை வருது, அப்போ பிறவாத நிலையை இவன் அடைவான். எனது இறைநிலையை மோட்சத்தை முக்தியை அடைவான். எதனால், வீழ்நாள் படாமை நன்றாற்றின். ஒருவன் வாழ்க்கை வீணாக போகாமல் ஒவ்வொரு நாளும் தர்மத்தை கடைபிடித்தால், வீண் பண்ணாமல், பொழுதுபோக்குங்கிறதோ இல்லாமல் அல்லது தவறான காரியங்களை செய்கிறதா வீணாக போகிறது. ஒன்று ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யாமல் இருக்கிறது, அப்புறம் தவறான காரியங்களை செய்தல். ரெண்டுமே பண்ணுறோம். ஒன்றுமே பண்ணாமல் வெறுமனே வாட்ஸ்அப்பே பார்த்து இருந்தால், ஃபேஸ்புக்கே யூடியூப்பே பார்த்து இருந்தால் என்னாச்சு, வீணாக போகுதுன்னு அர்த்தம். உருப்படியாக ஒன்றும் பண்ணலை, அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கானா, பொழுதுபோக்குறது அப்படிங்கிறத தவிர வேறு ஒன்றும் நடக்கலை. அது இன்றைக்கி இருக்கிறதா அதான் வெறும் என்டர்டெயின்மெண்ட்டு தான் இருக்குது. டிவி, சினிமா, இல்லை சோசியல் மீடியா, என்னென்ன சும்மா இருந்தால் அதுதான் பார்த்து இருக்கா. அதில் என்ன நடக்குது, பொழுது போகுது, அவ்வளோதான். பொழுது போகிறத தவிர அதனால் ஒரு நன்மை இல்லைங்கிறது இல்லை. அதிர்ஷ்டமாக அதில் கெட்டது வந்து சேருது. அதிர்ஷ்டமாக ஏன்னா அதில் நல்ல விஷயத்தை பார்க்க போகிறதில்ல, நல்ல விஷயம் அவ்வளோ வரப்போகிறது இல்லை. அதில் பார்க்குறதெல்லாம் பொழுது வீணாக போகுதுங்கிறது ஒரு பக்கம். அதிலிருந்து வரக்கூடிய தவறான விஷயங்கள் நம்மளுடைய புத்தியில் போய் உட்காந்துட்டு அது வேலை செய்யுது. அப்படித்தான் நிறைய சமூக குற்றங்களுக்கு அது ஒரு கெட்ட சம்ஸ்காரம் ஏற்படுவதற்கு இதெல்லாம் நமக்கு காரணமாக உதவியாக இருக்கின்றது. அதனால் வீண் பண்ணுறது, நேரத்தை வீண் பண்ணுறது, நேரம் போனால் திரும்பி வராதுங்கிறது நமக்கு தெரிந்தது. அதை வீண் பண்ணுகின்றோம். அது வீண் பண்ணாமல் நல்ல காரியத்தை பண்ணணும். நல்ல வீழ்நாள் படாமை நன்றாற்றின், வீணாக போகாமல், நேரமானது வீணாகாமல் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நாளும் நன்மையை செய்தால் அது காலக்கிரமத்தில் என்ன பண்ணும், இந்த அறம் தர்மம் நேரடியாக மோட்சத்தை தருது அப்படிங்கிறது இல்லை. அது கிரமமாக நமக்குள்ள ஒரு சம்ஸ்காரத்தை, ஒரு நல்ல வாசனைகளை ஏற்படுத்தி, புண்ணியத்தை ஏற்படுத்தி, அதனால் விவேக வைராக்கியத்தை ஏற்படுத்தி மோட்சத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதனால் சாஸ்திரம் சொல்கிறது இப்படித்தான். பிறவிக்கு காரணம் புண்ணிய பாபம், புண்ணிய பாபங்களுக்கு காரணம் ஒருவன் முந்திய மனித பிறவியில் செய்த நல்வினை தீவினைகள். ஒருவன் தீவினைகளை தவிர்த்து நல்வினைகளை மட்டுமே, நல்லதை மட்டும் பண்ணணும். முதல் விஷயம், நல்லதை பண்ணுறதுனால இன்பம் வருங்கிறது ஒன்று. அப்புறம் அந்த நல்லதை பண்ணுறதுலேயும் பலனில் பற்றி இல்லாமல் நல்லதை செய்தால் அதை கர்மயோகம்னு சொல்கிறோம். கர்மத்தை பண்ணணும், கர்மத்தை பண்ணுறதுங்கிறது தர்மத்தை பண்ணுறது, தர்மத்தை கடைபிடிக்கிறது, அதை தொடர்ந்து கடைபிடிக்கணும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதுலேயும் பலனை விரும்பாமல் நல்லது பண்ணுறது கர்மயோகம் என்று. குழந்தையாக இருக்கிறோம், இளமை பருவத்தில் இருக்கிறோம். அப்போ நான்கிறது
நான் என்னுடைய சரீர சுகம்ங்கிறது முக்கியமாக இருக்குது. அதை அனுபவிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. குழந்தையாக இருக்கிறது விதவிதமாக சாப்பிடணும்னு ஆசைப்படும், விளையாடணும்னு ஆசைப்படும். இளம் பருவத்திலையும் சரீர சுகம்ங்கிறது பிரதானமாக இருக்குது. அது உடம்புக்கு தேவை தான், அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அது தர்மமான முறையில் இருக்கணும். அப்படி ஒரு 30 வயசு வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படி வாழ்ந்த பிறகு தனக்குன்னு குடும்பம் குழந்தைகள்னு வர்ற பொழுது என்ன பண்ணுறான்? தன்னுடைய சுகம் அப்படிங்கிறத விட தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகளுடைய சுகம் முக்கியம் அப்படிங்கிற அந்த மனநிலை, அந்த பக்குவம் வருதில்லை, எல்லாருக்கும் வர்றதில்லை. அப்படி வர்றது தான் வளர்ச்சி. அதான் வளர்ச்சி. குழந்தை பருவத்தில் நான் குழந்தைக்கு தன்னுடைய சாப்பாடு மட்டும்தான் முக்கியமாக இருக்கும். எனக்கு இது வேணும் அது வேணும், அம்மா அப்பா என்ன கஷ்டப்படுறாங்கங்கிறத பற்றிலாம் யோசிக்க மாட்டான். நான் சுகமாக இருக்கணும், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற நான்கிறது மட்டும் பலமாக இருக்கும். இளம் பருவத்தில் இன்னும் மற்ற காமம் முதலான இச்சைகள் பலமாக இருக்குது. அங்கேயும் சரீர சுகம்ங்கிறது பிரதானமாக இருக்குது. விதவிதமாக சாப்பிடணும், பார்க்கணும், கேட்கணும், மியூசிக் கேட்கறது எல்லாம் இருக்குது. எல்லா விதமான போகங்களையும் நல்லா அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும். அப்படி நினைக்கிறதுல தப்பு இல்லை. அப்படி இளமை இருக்கிற பொழுது தர்மமான முறையில் அதை அனுபவிக்கிறதுல தப்பு இல்லை. சாஸ்திரம் அதை வேணான்னு சொல்லலை. நல்லா அனுபவிக்கிறதுக்கு தான் சரீரம் இருக்குது, அனுபவிக்கிறதுக்கு தான் போக விஷயங்களை பகவான் படைச்சிருக்கிறார். ஆனால் அங்கே கண்டிஷன் அதை தர்மமான முறையில் அனுபவிக்கணும். உடலை கெடுத்துக்கிற மாதிரி, மனதை கெடுத்துக்கிற மாதிரி, வாழ்க்கையை அழித்து விடுவது மாதிரி அது இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் தாராளமாக அனுபவிக்கலாம். அப்போ அங்கே சரீர சுகம் 4 இன்பம் இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அப்புறம் குடும்பம் பொறுப்புன்னு வர்ற பொழுது நான் என்னுடைய சுகம் அப்படிங்கிறத விட என்னை சார்ந்து இருக்கக்கூடிய குழந்தைகள், கணவன், மனைவி, மற்ற உறவுகள், அவர்களுக்கு தேவையானது செய்கிறது அப்படிங்கிற அடுத்த நிலைக்கு வர்றோம். அந்த பக்குவம் தான் கர்ம யோகம்ங்கிறது. அப்படி தொடர்ந்து ஒருவன், ஒரு ஆணோ பெண்ணோ, ஒரு ஜீவன் தொடர்ந்து தன்னுடைய கடமையை செய்கின்ற பொழுது, அது மனைவிக்கு செய்கிறதா இருக்கலாம், கணவனுக்கு செய்கிறதா இருக்கலாம், பெற்றோருக்கு செய்கிறதா இருக்கலாம், தன்னுடைய குழந்தைகளுக்கு செய்கிறதா இருக்கலாம், தன்னை சார்ந்த உறவுகளுக்கு பலனை எதிர்பார்க்காமல் நாம் நம்மளுடைய தர்மத்தை கடைபிடிக்கிறது. அதனுடைய பிரயோஜனமாக ஒரு புண்ணியம் ஏற்படும். அந்த புண்ணியம் நமக்கு சித்த சுத்திங்கிற பலனை கொடுக்கும். அதனால் ஒரு விவேக வைராக்கியம் வரும். அந்த விவேக வைராக்கியம் வாழ்க்கையினுடைய நிலையாமை, அதில் இருக்கக்கூடிய துன்பம் கலந்த தன்மை, அடிமைப்படுத்தும் தன்மை, இதெல்லாம் புரிய வைத்து இதற்கு மேலே இறைவனை அடைய வேண்டும், பிறவாத நிலையை அடைய வேண்டுங்கிற ஒரு ஆர்வத்தை, விருப்பத்தை ஏற்படுத்தும். அதன் பிறகு குருவினுடைய, சாஸ்திரத்தினுடைய, ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால அவனுக்கு ஞானமும் ஞானத்தின் வாயிலாக வீடு பேரும் கிடைக்கும். ஆனால் இதற்கெல்லாம் முதல் படி என்னது? அஸ்திவாரம் என்னது? தர்மம் தான். தர்மமான வாழ்க்கை தான் கடைசியில் பரம புருஷார்த்தமான மோட்சத்தில் கொண்டு சேர்க்கும். அதனால் அறம், பொருள், இன்பம், வீடுன்னு 4 புருஷார்த்தத்தில் முதல்ல தர்மம் அதனால தான் வச்சுருக்கு. அறம்னு தர்மம் வைத்திருக்கு. அறத்தின் வழியாக பொருள் ஈட்டணும். அப்புறம் குடும்பமாக கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து இல்வாழ்க்கையை நல்ல விதமாக சந்தோஷமாக நடத்தலாம். அதற்கப்புறம் வீடு பேருன்னு ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேலே மோட்ச சாதனைகளை பின்பற்ற வேண்டும். ஆனால் எல்லாத்துக்கும் தொடக்கம் அறம் என்பது தான். அதுதான் முதல் படி, முதல் நிலை. அதுதான் மோட்சத்திற்கான நுழைவாயில். அதனால் இங்கேருந்து நம்ம கைலாஸ் போகணும்னா, டெல்லி போகணும், காஷ்மீர் போகணும், கைலாஸ் போகணும்னா நம்ம இடத்துல இருந்து நம்ம பயணத்தை தொடங்கணும். எங்கே தொடங்கணும்? கைலாசம் எந்த திசையில் இருக்கோ அந்த திசை நோக்கி பயணத்தை தொடங்கணும். எதிர் திசையில் போனால் போக முடியாது. எதிர் திசையில் போனால் போக முடியாது. நாம் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். பக்கத்தில் இருக்கலாம், கொஞ்சம் தூரத்தில் இருக்கலாம், ரொம்ப தூரத்தில் கூட இருக்கலாம். அது விஷயம் அல்ல. ஆனால் நம்மளுடைய பயணம், நம்ம லட்சியம் எங்கே இருக்கோ அதை நோக்கிய நேர்கோட்டில், அதே பாதையில் இருக்கிறதா இருக்கணும். அதனால் தர்மங்கிறது, தர்மம் மோட்சம் ரெண்டும் நேர்கோடு. தர்ம பாதை தான் கடைசியில் மோட்சத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதர்மமான பாதை எதிர் திசையில் போகிற மாதிரி, கன்னியாகுமரி ரோட்டில் ஏறிட்டு நான் காஷ்மீர் போகணும்னா அது போக முடியாது. அது எதிர்பாதை போக முடியாது. இப்போ மோட்சத்துக்கு போகணும்னாக்கா நம்ம இருக்கிற இடத்துல இருந்து தர்மங்கிற பாதை மோட்சத்தில் கொண்டு போய் சேர்க்கும். தர்மம் பக்தி, அது மோட்சங்கிறதுல கொண்டு சேர்க்கும். அதனால் தர்மம் மோட்சங்கிற பலனையும் தரும். அதனால் மறுமை இன்பம் தரும்னு சொல்லிட்டார். அப்புறம் மோட்சங்கிறதையும் தரும்னு சொன்னார். இந்த உலக சுகத்திற்கும் தர்மமானது இன்றியமையானதுன்னு இம்மை இன்பம்
அதுவும் தர்மத்தினால் கிடைக்குங்கிறதா 9வது ஸ்லோகத்தோட கருத்து. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. இந்த மற்றெல்லாம் புறத்தனாக்க அதற்கு எதிரானது, புறம்பானது, அதாவது இன்பத்துக்கு எதிரான துன்பமானது. அப்புறம் அதனால் புகழ் இல்லை. யார் தர்மமாக வாழுகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலேயே சுகமாக இருக்கிறார்கள், புகழோடு இருக்கிறார்கள். தர்ம விரோதமாக இருக்கிறவன் ஆரம்ப காலத்தில் ஒரு இன்பம் மாதிரி தெரியலாம், ஆனால் கடைசியில் அவன் துன்பத்தில் தான் அவனுடைய வாழ்க்கையானது முடிகின்றது. நிறைவின்மை ஒரு துன்பம் என்று தான் முடிகிறது. நம்ம புராண இதிகாச கதைகள்லாம் பார்த்தா எல்லாமே அதைத்தான் சொல்லுது. ஹீரோ வில்லன்னா, ஹீரோ வில்லனும் வில்லன் அடிக்கடி ஆரம்பத்தில் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கடைசியில் முடிவில் என்னது, வில்லன் அழிந்து போவான், ஹீரோ தான் ஜெயிப்பார். அதனால் தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மமானது வெல்லும் அப்படிங்கிறதான் புராண இதிகாச கதைகள் முழுக்க சொல்கிறது. அதுதான் ராமருக்கு வரக்கூடிய சோதனை அல்லது தர்மருக்கு பாண்டவர்களுக்கு வரக்கூடிய சோதனை. துரியோதனன் ஆரம்பத்தில் அவன் சுகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அவன் பொறாமை முதலான கெட்ட குணங்களால் கடைசியில் அழிவை அடைகிறான். அவனுடைய சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே அழிவை அடைகிறார்கள். ராவணன் பார்க்குறோம், அவன் சுகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, எல்லா வாழ்க்கை வசதிகளும் இருக்குது, ஆனாலும் அவனிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட குணம் காமம், தர்ம விரோதமான ஒரு எண்ணம், அது அவனுடைய அழிவிற்கு காரணமாக இருக்கின்றது. அதனால் அவன் இருக்கிற சுகத்தை அனுபவிக்கிற பொழுது கூட அவனுக்கு புற வாழ்க்கை வசதிகளால் அவன் சுகமாக இருக்கிற மாதிரி தெரியுமே ஒழிய மனசில் தர்மம் இல்லைன்னா அவன் சந்தோஷமாக இருக்க மாட்டான். துரியோதனன் பார்த்தாக்க அந்த பொறாமைங்கிற குணத்தினால அவனுக்கு எல்லா வாழ்க்கை வசதியும் இருக்குது, எந்த குறையும் இல்லை, அவன்கிட்ட பெரிய ராஜ்யம் இருக்குது. ஆனால் பாண்டவர்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை அவனுடைய ராஜ்யத்தை பார்த்து பொறுத்து கொள்ள முடியல. எப்போ பார்த்தாலும் வயிறு எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறான். வயிறு எறிகிற ஆளை எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அவன் வனத்துக்கு எல்லாத்தையும் பறிச்சுட்டு சுதாடத்தில் தோற்க வச்சு வனத்துக்கு போயிட்டான். அங்கே காட்டில் போய் இருக்கிற போது கூட அவன் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு கேட்டு அதை அவனால் பொறுத்து கொள்ள முடியல. அங்கே போய் ஏதாவது குடைச்சல் கொடுக்கறதுக்கு பார்க்குறான். ஆனால் மகாபாரதம் படித்தாக்க நமக்கு புரிகின்றது. அங்கேயும் அவனால் அங்கே காட்டில் போய் சந்தோஷமாக இருக்கிறாங்கங்கிறத தாங்கி கொள்ள முடியல. ஏதாவது ஒரு விதத்தில் துன்பத்தை கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கிறான். அதனால் இப்போ சமூகத்தில் பார்த்தா கெட்டவர்கள் எல்லா வாழ்க்கை வசதியோடு இருக்கிறதா தெரியும், இருக்கிறார்கள். அது அந்த வாழ்க்கை வசதிக்கு அவர்கள் முன்னாடி செய்த புண்ணியம் காரணம், அதனால் எல்லாம் கிடைக்குது. ஆனால் மனதளவில் அவன் சந்தோஷமாக இருக்கிறானா, திருப்தியாக இருக்கிறானா, நிறைவானாக இருக்கிறானான்னு கண்டிப்பாக இல்லை, இருக்க மாட்டான். அவனுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். தர்ம விரோதமாக இருக்கிறவனுக்கு கூட இருக்கிற ஆளே எப்போ காலை வருவான்னு தெரியாது, எப்போ அவன் எதிர்க்கட்சிக்கு போவான்னு தெரியாது. அரசியல் தலைவர்கள் பார்க்குறோம், அரசியல் தான் இன்றைக்கி பெரிய விஷயமா இருக்குது. அப்போ எப்போ ஆட்சி கவிழும், ஆட்சி மாறினா நம்ம கதி என்ன ஆகுங்கிறது தெரியாது. சுற்றி இருக்கக்கூடிய யாரையுமே நம்ப முடியாது, யாரு மேலேயுமே அவனுக்கு நம்பிக்கைங்கிறது வராது. எப்பொழுதும் ஒரு பயம் இருக்கும், நம்ம அடுத்தவங்களை ஏமாத்துகிற மாதிரி நம்மளும் அடுத்தவன் ஏமாற்றுவாங்கிறது இருக்கும். அதனால் யாரையுமே நம்பிக்கை இருக்காது. நம்பிக்கை இல்லைன்னா அமைதியாக இருக்க முடியாது. அதனால் அவன் உள்ளே பார்த்தாக்கா எல்லா விதத்துலேயும் அவனுக்கு பயமானது இருந்து கொண்டே இருக்குது, அவநம்பிக்கை இருந்து கொண்டே இருக்குது. யார் மேலேயும் நம்பிக்கைங்கிறது இல்லை. அவநம்பிக்கை இருக்கிற ஆள், பயம் இருக்கிற ஆள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால் தர்மம் தான் மன அமைதியை தரும், தர்மம் தான் சந்தோஷத்தை தரும். அதனால் தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும்னா. அப்போ உள்ளே இருக்கிற வெளியே மாட்டிக்காமல் இருக்கலாம், ஆனால் மனசாட்சின்னு ஒன்று இருக்கே. இப்போ மனசாட்சி உறுத்தி கொண்டே இருக்கிற பொழுது லஞ்சம் வாங்குகிற ஆள், ஊழல் பண்ணுற ஆள் அல்லது சட்டவிரோதமாக காரியம் பண்ணுற ஆள்னால நிம்மதியாக இருக்க முடியுமா? உள்ளே இருக்கிறாரு, உள்ள பகவான் இருந்து உள்ள மனசாட்சியாக இருந்து அவரே குத்திக்கிட்டு இருக்கிறார். அவனுடைய மனதே அவனுக்கு எதிராக இருந்து அவனை குத்தி கொண்டே இருக்கு, நிம்மதியாக இருக்க முடியாது. ஆனால் தர்மமாக இருக்கிறவன் அவனுடைய மனசாட்சி எந்த உறுத்தலும் பண்ணாது, அமைதியாக சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் புற வாழ்க்கையில் வசதிகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவன் நிறைவானவனாக ஒரு அமைதியாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால் தர்மம் தான் நமக்கு மன அமைதியை தரும், உண்மையான இன்பத்தை தரும். மற்றதெல்லாம் வெறும் ஆரவாரம், அதனால் புகழ் இல்லை. அதனால் சட்டவிரோதமாக இருக்கிற என்னதான் அரசியல் முன்னாடி அரசியல்வாதியை கூட இருக்கிற ஆள் துதி பண்ணி கொண்டே இருந்தாலும் அந்த துதி உண்மையான துதியான எல்லாம் போலியானதுங்கிறது நமக்கு தெரிகின்றது. அவன் பின்னாடி மறைமுகமாக திட்டி கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் அவன் கூட இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் கீழே இருக்க ஆள் அவன்கிட்ட இருந்து ஒரு லாபத்தை கருதி துதி பண்ணுறானே ஒழிய உண்மையான துதி கிடையாது. ஆனால் தர்மமாக இருக்கிறவன் அவன்
வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் அவனை சுற்றி 4 பேர் இருந்தாலும் அந்த 4 பேர் உண்மையானவர்களாக இருப்பாங்க. அவனுக்கு குறைவான வாழ்க்கை வசதிகள் இருந்தாலும் அதில் அவன் நிறைவாக சந்தோஷமாக இருப்பான். அதுதான் முக்கியமானது. அதனால் அறத்தான் வருவதே இன்பம், அதுதான் உண்மையான இன்பம். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய புகழ் தான் உண்மையான புகழ், மற்றது போலியானது என்று சொல்லி அதனால் முடிவுரையாக சொல்கிறார். ஆகவே இப்படி இருக்கிறதுனால தர்மம் தான் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும். சிறப்பையும் மோட்சத்தையும் இந்த இவ்வுலக சுகம் மறு உலக சுகம் அனைத்தையும் தரும். அதை மறத்தல் துன்பத்தை தரும் என்று இருக்கிறதுனால ஒருவன் செய்ய வேண்டியது அறம், மறக்க வேண்டியது பழியை தருகின்ற. பழிங்கிறது தீவினை, பழிக்கப்படுவதனால தீவினைக்கு பழின்னு பேர் ஆகு பெயர்றது. தீவினைகள் விளக்க வேண்டியது தீவினைகள், செய்ய வேண்டியது நல்வினைகள். செய்ய வேண்டியது அறம், விளக்க வேண்டியது மரம் அதர்மம். நல்ல உயர்ப்பால அப்படின்னா விளக்க வேண்டியது விடத்தக்கது, நீக்க வேண்டியது பழியை தருகின்ற தீவினை ஆகும். அதான் முடிவு. ஆகவே அதனால் என்ன பண்ணணும்? தர்மத்தை செய்யணும், அதர்மத்தை விளக்கணும். தர்மத்தை செய்யணும், அதர்மத்தை விளக்கணும்னா எது தர்மம்னு தெரிந்திருக்கணும், எது அதர்மம்னு தெரிந்திருக்கணும். ஆகவே திருக்குறளை தொடர்ந்து படிக்கணும். அடுத்தடுத்த கிளாஸுக்கு தொடர்ந்து வரணும். இல்லறம்னு ஆரம்பித்து பாயிரம். இதெல்லாம் முகவுரை தான். இது முகவுரை தான், அறிமுகம் தான் முகவுரை. இதெல்லாம் இன்ட்ரோ தான். அதனால் இன்ட்ரொடக்ஷன் தான் போயிருக்கே வெளியே, இது டீசர் தான். அதனால் இந்த இப்போ இருக்க ட்ரெண்டில் சொன்னால் இதெல்லாம் வெறும் டீசர் தான் வந்திருக்கு. இனிமேல் தான் அறத்தை சொல்ல போகிறேன். அறம் ஏன் வேணும் அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறார். அப்புறம் இல்லறம், துறவரம், அப்புறம் அரசியல் அதெல்லாம் வருது. தொடர்ந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அதனால் பாயிரம் நிறைவு பெற்றது. அதுக்கப்புறம் அறத்துப்பால் அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேத பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.